ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிரர் ஒர்க்கில் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். டைப் 2ன்னு கூட சொல்லலாம், இல்லை மெத்தடு 4ன்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் பண்ணுறது தான். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், த்ரெட்டை வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நான் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச்சை அப்படியே கிராஸாக அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு லாக் பண்ணிக்கிறேங்க. லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பக்கத்தில் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக்கில் கொண்டு வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்தோம் இல்லையா, அந்த லைனை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த மிரரை வந்து கவர் பண்ணணும். ஸோ மிரரை கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மிரர் வந்து ரவுண்டாக தெரியாது. நம்ம வந்து இந்த முக்கோண ஷேப்பில் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் மட்டும்தான் நமக்கு தெரியுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் கீழே, அதாவது மிரர் ரவுண்ட் ஷேப்புன்றதுனால நமக்கு வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறப்போ கீழே வர வர என்ன ஆகும்னா ஸ்டிச்சஸோட லென்த் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சைடும் நம்ம அதாவது நம்ம ஸ்லாண்டிங்காக வந்து லாங் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லாங் செயினில் வந்து நம்ம கீழே இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம இந்த சில்க் த்ரெட்டில் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் சிம்பிளான இந்த ஒரு டிசைனை வச்சே வந்து நம்ம பேக் நெக் ஃபுல்லாகவே வந்து டிசைன் மேக் பண்ணிடலாங்க. அதாவது நம்ம மூணு லைனாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எண்ணாட் போட்டுட்டு கூட நீங்கள் அடுத்த சைடில் வந்து கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு கூட ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம எந்த கார்னர் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்புன்றதுனால அந்த ஷேப்போட அதாவது நம்ம எந்த ஷேப்பில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த லாங் செயினோட லென்த் வந்து கம்மியாயிட்டே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து செயின் போட்டு லாக் போட்டுட்டு அப்படியே நான் வந்து கொண்டு வந்து இந்த சைடில் கொண்டு வந்து லாக் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செயினோட சைஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரப்போ நமக்கு அந்த மிரரும் தெரியாது. அதே மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக இருக்கும். இதை சுற்றி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட், அப்படி இல்லைன்னா நார்மலாக ஜரி த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து சுற்றி வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ரவுண்ட் மிரரில் தான் அடுத்தும் போட போகிறோம். பட் அடுத்து போட போகிறது வந்து சில்க் த்ரெட்டில் கிடையாது. நம்ம அடுத்து வந்து சுகர் பீடில் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து சுற்றி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சுகர் பீடை வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. செகண்ட் டைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிவிங் த்ரெட் எடுத்திருக்கேன், சுகர் பீட் எடுத்திருக்கேங்க. சிவிங் த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் நைலான் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக 3 சுகர் பீடு எக்ஸ்ட்ரா எடுக்கலைங்க, 3 சுகர் பீடு எடுத்து அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த மிரருக்கு ஒட்டியே வந்து பஞ்ச் பண்ணி லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து த்ரெட்டை வந்து பேக்கில் கொண்டு போயிட்டு நம்ம வந்து 3 பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீடில் 2வது பீடுக்கு பக்கத்தில் ஒட்டி பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 சுகர் பீடு இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸாக கொண்டு வந்து நம்ம நம்மளோட மிரரை ஒட்டியே தாங்க லாக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்லையும் பார்த்துருக்கோம். ஸ்டெம் ஸ்டிச்சு தாங்க இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்டெம் ஸ்டிச்சு தான். ஸோ அதே தான் சேம். நம்ம என்ன அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம அவுட்லைனாக கொடுக்குறோம். நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போது கரெக்டாக வந்து நான் 3 பீடு தாங்க கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எத்தனை பீடு போடுறீங்களோ அதே குவான்டிட்டி தான் வந்து ஃபைனல் முடிகிற வரைக்கும் நீங்கள் போடணும். பட் இந்த மாதிரி நம்ம மிரரை சுற்றி போடுறப்போ கண்டிப்பாக 3 பீடு கொடுத்தா தான் அதோட லுக் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி வந்து அந்த ரவுண்டு மிரரை ஒட்டியே தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணி வந்து ஃபைனலாக கொண்டு வரப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்.
நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க த்ரெட்டில் பீட்ஸில் போட்டிருக்கதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஷேப்பை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. அதாவது ஸ்டெம் ஸ்டிச்சு நம்ம பேக்வேர்டில் கொண்டு போகிறோம். போட்டிருக்க 3 பீடு போட்டிருக்கோன்னா அந்த 3 பீடில் சென்டரில் இருக்க பீடுக்கு பக்கத்தில் நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு திரும்ப வந்து 3 பீடு இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அந்த மிரரை ஒட்டியே வந்து பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இதுவே வந்து ஜர்தூசியில் போடுறப்ப என்ன பண்ணுவோம், ஜர்தூசியை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே அடியில் வந்து பஞ்ச் பண்ணி நம்ம லாக் பண்ணுவோம். அது ப்ராப்ளமாக இருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா பீட்ஸை நம்ம வந்து ரொம்ப உள்ளே இன்சர்ட் பண்ணவும் முடியாது அந்த மிரருக்கு உள்ளே. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போடுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த பீடுக்கு வெளியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மிரர் வந்து கொஞ்சம் அந்த இடம் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி போடுங்க. அப்போ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி வந்து நீங்கள் இதுக்கு அவுட்லைன்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீட் லுக்காக தான் இருக்கும். இது வந்து எம்போஸ்டு லுக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம சேம் அதே ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து ஜர்தூசியில் வச்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து தின் ஜர்தூசி தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கோரா ஜர்தூசியோ இல்லை கிளிட்டர் ஜர்தூசியோ எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்தளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா தின் ஜர்தூசி தான் நீட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பேக்கில் கொண்டு போகிறப்ப கூட நான் வந்து அந்த நம்ம மிரர் இருக்கு இல்லையா, மிரரை ஒட்டியே தான் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஜர்தூசி, அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக தான் எடுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஜர்தூசியில் போடுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஜர்தூசி எப்படி ஈக்குவலாக வந்து ஏன்னா இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது 1/2 இன்ச் எடுத்திங்கன்னா 1/2 இன்ச்லேயே தான் நமக்கு ஃபைனல் வரைக்கும் போடணும். 1 இன்ச் எடுத்திங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் தான் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் வந்து ஈக்குவலாக எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிலனா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் அந்த ஜர்தூசி வந்து நம்ம ஃபில் பண்ணுறப்போ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப லென்த்தாக எடுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து ஷார்ட்டாகவே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நமக்கு அது ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்காது. மேக்ஸிமம் 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு வந்து ரொம்ப பெரிய டிசைனாக இருந்தால் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் 1/2 இன்ச்சே வந்து போதும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபைனல் வரைக்கும் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம வந்து லாக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அதுக்கு வெளியில் லாக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நமக்கு கேப் தெரியும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே லைட்டாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்க, எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாங்க. இதுதான் வந்து நம்ம ரவுண்டு மிரர் வச்சு ஸ்டிச் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி ஆரி வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.